ஜாக்லின். அந்த ஜாக்லின் அது ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் ஒன்று தான். அவளுக்கும் அதுதான். நான் தான் சொன்னேனே, ஒரு ஆளை பிடிக்கிறா, அந்த ஆள் எலிமினேட் ஆகிடும். அவளுக்கு பிடிச்சவங்க எலிமினேட் ஆகணும்னு அழுகுறா. அடுத்தது பார்க்குறா, யாரை பிடிக்கலாமா, நீ வா, 2 பேரை பிடிக்கிறா, அவங்கள முடிச்சு விடுறா. அப்புறம் திருப்பி அடுத்தது அவங்க எலிமினேட் ஆகணும்னு அடுத்த ஆளை பிடிச்சிக்கிறா. அவளுக்கு எப்படி 2 பேர் வேணும் வந்துட்டு அவள் அதுக்குள்ளேயே கேம் விளையாடுறா. அது தவிர்த்து இப்போ அந்த டெவில் டாஸ்கில் விளையாடணும்னு சொன்னப்போ அவளோட கோவா கேங்கில் இருக்கிறவங்கள வந்து விளையாடாமல் பேசாமல் கேட்காம இருந்தா. தண்ணி கொண்டு போய் கொடுத்தா மிளகா சாப்பிட்டதுக்கு அன்ஷிகா கில்லன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் அவள் கேமே விளையாடல. அவளை பெஸ்ட் பிளேயரில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவள் என்ன பெஸ்ட் பிளேயர்? ஒரு முக்கியமான டாஸ்க் எல்லாம் சரியாகவே விளையாடல. இந்த டாஸ்க்கும் விளையாட, அந்த டாஸ்க்கும் விளையாடல. இப்போ மேனேஜராக வந்தப்போ கூட ஒரு சின்ன டாமினன்ஸ் இருந்தது அவகிட்ட, நான் பார்க்குறேன். ரெண்டாவது அவள் பயங்கர மேனிப்புலேட்டிவாக இருக்கா. இங்கே ஒருத்தங்க கிட்ட பேசுறது, அவங்க கிட்ட அவங்க மைண்டை எப்படியாவது வாஷ் பண்ணுறது, சௌந்தர்யாட்ட பேசி சௌந்தர்யாவை இது இப்போ வந்து சூஸ் பண்ணோம்ல யார் வேர்ஸ்ட் பிளேயரு. அந்த மாதிரி பெஸ்ட் பிளேயர் வேர்ஸ்ட் பிளேயரே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளேயராக பார்க்கல, உனக்கு யாரை பிடிக்குமோ மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி தான் பண்ணாங்க. உனக்கு யாரை பிடிக்குமோன்னு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உன்னை சொன்னாங்களே தவிர இதில் யார் நல்ல பிளேயர் அப்படியும் பார்க்கல. ரெண்டாவது நம்மளோட அப்போனண்ட்டாகவும் யாரும் பார்க்கல. சொல்கிறதா இருந்தால் இப்படி சொல்லிடுவோம், சேஃபு, இவங்கெல்லாம் நம்மளை சொல்ல மாட்டாங்க, அப்படி தான் சொன்னாங்களே தவிர்த்து யாருமே ஒரு கேமாகவே பார்க்கல. அது எனக்கு தெரிஞ்சு.